ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி கத்தரிக்காய் சன்னா கிரேவி. அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்கோ. கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பெரிய கத்தரிக்காய் எடுத்திருக்கேன். 200 கிராம் சன்னா எடுத்திருக்கேன். எங்களோட ஊரில் இதை கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பழுத்த தக்காளி பழத்தை எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, புளிக்கரைசல் எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்ததாக நான் கிரேவி செய்கிறதுக்காக கத்தரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எப்பவுமே மரக்கறியில் வெட்டுறப்போ அதில் கழிவு போடுறதுக்காண்டி ஒரு சின்ன ஏதாவது ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் மரக்கறி வேண்ட டைமே சில மரக்கறிகள் பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வரும். அந்த பாக்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா அது இந்த கழிவுகளை போடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கத்தரிக்காயை பொரிச்சு எடுத்துக்கொள்றதுக்காண்டி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் நிரப்பி கொண்டிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. இந்த டைமில் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கத்தரிக்காய் எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். என்னோட சட்டி பெருசுன்றதால நான் எல்லாத்தையுமே போட்டுக்கொள்கிறேன். கத்தரிக்காய் நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லாவே நான் கத்தரிக்காயை பொரிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கத்தரிக்காய் நல்லாவே கோல்டன் கலராக பொரிஞ்சிட்டுது. கத்தரிக்காய் தோல் பகுதி கிறிஸ்பியாகவும் மேல் பகுதி சாஃப்டாகவும் இருந்தாலே அது நல்லாவே பொரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அதுதான் சரியான பதம். கத்தரிக்காய் கிரேவி செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் கத்தரிக்காய்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உடம்பு சூட்டை கூட தணிக்கும். அதனால் கட்டாயமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த கிரேவி செய்து பாருங்கள். எண்ணெய் சூடானதுமே நான் எடுத்து வச்சிருக்க சோம்பு, கடுகு, ஏலக்காய் எல்லா ஸ்பைசஸையும் நான் அதில் சேர்த்து அதை கொஞ்சம் வதங்கிறதுக்கு விட போகிறேன். ஸ்பைசஸ் கொஞ்சம் பொரிஞ்சதுமே எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை நான் அதோடு சேர்த்துக்கொள்ள போகிறேன். நான் எடுத்த வெங்காயம் ரொம்ப பெரிய வெங்காயம் என்றதுனால நான் ஒரு வெங்காயம் எடுத்தேன். நீங்கள் எடுக்கிற வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் போட்டுக்கொள்ளுங்க. வெங்காயம் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே நான் எடுத்து வச்சுக்க 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கொள்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுமே நீங்கள் கரண்டியால் கிளறி விட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதும் எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. தக்காளி பழத்தை நல்லாவே மசிச்சு விடுங்க. கரையிற வரைக்கும் நல்லா மசிச்சு விடுங்க தக்காளி பழத்தை. வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நான் எடுத்து
கறி மிளகாய் பொடி. அடுத்ததாக மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொள்கிறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க சன்னாவை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. சன்னாவை மூக்கடலை கொண்டக்கடலைன்னு கூட சொல்லுவாங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதும் எடுத்து பொரிச்சு வச்சிருக்க கத்தரிக்காயை நான் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் போட்டிருக்க மசாலா எல்லாமே கத்தரிக்காயோட நல்லாவே மிக்ஸ் ஆகணும். அதனால் நீங்கள் நல்லாவே கிளறி விட்டுக்கொள்ளுங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அவ்வளவு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. எனக்கு நிறைய தண்ணியாக இருக்கிறதையும் விட திக்காக இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால் நான் இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் தண்ணி எடுத்துக்கொண்டேன். தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட குழம்பு நல்லாவே கொதிச்சு கொண்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க ஒரு சின்ன எலுமிச்சம் பழத்தின் அளவு புளியை நான் இவ்வளவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். புளி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லாவே கிளறி விடுங்க. புளி விட்டதுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியால் மூடி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் திறந்து பார்த்தேன். என்னோட கிரேவி கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதுமெண்டா நீங்கள் இப்படியே இறக்கி கொள்ளலாம். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பிரட்டல் மாதிரி வேணும். அதனால் இன்னொரு 5 நிமிஷம் நான் வச்சுக்கொள்ள போகிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எனக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக என்னோட சன்னா கிரேவி ரெடி ஆயிட்டுது. என்னோட சன்னா கிரேவி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதை ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே உங்களோட வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புவேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். Thank you.